அன்பான இனிய பெரிய நமது என்ன சொல்கிறது மக்களுக்கு என்னுடைய இது எங்கோ ஒரு இடத்துல கடைக்கோடி மனிதர்களில் நானும் ஒருத்தி. சரிங்களா? ஏதோ ஜீவன் வசிக்கிறோம். இருந்தாலும் சில அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் சில இப்போ நடக்கிற நிறைய சம்பவங்களையும் இதெல்லாம் பார்க்கும்போது சாலை வசதிகளில் நார்மலாக ஒருத்தர் நடக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கிடையாது. ரெண்டாவது என்ன சொல்கிறது, ஒரு விபரீதம் நடந்துருச்சு, அதுக்கான சட்ட நடவடிக்கை உடனடியாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ பெருசாக ஒன்றும் எடுக்கிறதும் இல்லை. அதே சமயம் வேடிக்கை பார்க்குறாங்க. வேடிக்கை பார்த்ததுக்கு அடுத்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாளில் எந்த குற்றம் செஞ்சானோ அவனே வெளியில் சாதாரணமாக பொதுமக்களோட ஒன்றா நடமாடுற மாதிரியும் அடுத்த குற்றத்துக்கு அவன் தயாராகிற மாதிரியான சூழ்நிலை உருவாகுது. ரெண்டாவது கோயில்களினுடைய ரெஸ்பான்சிபிள் போயிடுது. இது இன மதம் இதுகளெல்லாம் தாண்டி சொல்கிறேன். நீங்கள் ஒரு கோயிலை இடிக்கிறாங்கன்னு ஒரு மதம் சந்தோஷப்பட்டதுன்னா அடுத்து அந்த மதத்துக்கு தான் கை வைக்கிறதுக்கு வருவாங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் இப்படி பல பிரச்சனைகள் மாறிட்டு வருது. அப்போ இங்கே நம்மளுடைய ஒற்றுமை தான் மிகச்சிறந்ததாக இருக்கணும். ஆட்சி என்ன சொல்கிறது சரியாக நடக்குதான்னு கேட்டிங்கனாக்கா இவ்வளோ குற்றங்கள் வெளியே வராதே. ஒரு ஆட்சி சரியான முறையில் நடக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு அல்லது ஒரு பாதுகாப்பு இருக்குதுங்கிற பட்சத்துக்கு இல்லை அந்த கட்சி மேலே ரொம்ப அந்த ஆட்சிக்கு கீழே இருக்க கட்சி மேலே இருக்கிறவங்க ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுடைய கட்சி கூட்டங்கள் அது சார்ந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் அவங்க முன் சரி பண்ணிட்ட மாதிரி தெரில. அவங்களுடைய தேவைக்கு ஏதோ பணம் வருதா, இல்லை யாரை மண்டை கழுவி இல்லை யாரை என்ன பண்ணி யாரை மிரட்டி வாங்கணுமோ அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன சொல்கிறது, மக்களுக்கு மத்தியில் ஒரு புதிய இதே இதில் தான் எம்ஜிஆர் ஆட்சி பண்ணியிருக்காரு, காமராஜர் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் எனக்கு பேர் தெரியாது, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அவங்க பேர் தெரியாட்டி அவங்களுடைய சில விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு சொல்லத்தான் முடியலையே தவிர எனக்கு அவங்கள பற்றியெல்லாம் சிலதெல்லாம் நான் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சது வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி காலத்துலலாம் இவ்வளோ பெரிய இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் ஜெயலலிதா அம்மா ஆட்சி நடத்தும் போது ஒரு பிரச்சனைன்னா அடுத்து அவன் முதல்ல அந்த பிரச்சனையை செய்யறதுக்கே அவன் யோசிக்கிற அளவுக்கு சட்டம் நல்லா இருந்தது. அந்த அம்மாவுடைய கை அப்படி ஓயும்போது அவங்களுடைய நிலநாட்டல் இல்லை, அவங்க ரொம்ப முடியாமல் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது இந்த பிரச்சனைகள் அப்படியே தொடங்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஆட்சி மாறல் ஏற்பட்டது. இன்றைக்கி மருத்துவத்தில் எங்கே திரும்புங்க, இந்த கட்டடத்தை பழுது பார்த்தோம் அந்த கட்டடத்தை பழுது பார்த்தோம் ரோட்டை சரி பார்த்தோங்கிற மாதிரி மனுஷனுக்கு நடக்கிறதுக்கு கூட சுதந்திரமாக சாலை வசதிகள் இல்லை. அதே சமயம் வண்டி வாகனங்கள் பெருகுது, இருந்தாலும் அதனுடைய ஒழுங்கு நிலை கட்டுப்பாடுகள்லாம் மாறிடுச்சு. எங்கே வேணாலும் வண்டி நிறுத்தலாம், எங்கே வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கு. ரெண்டாவது ஒரு சட்டத்தின் வழியாக அது அம்மா ஒரு என்ன சொல்கிறது உணவகமெல்லாம் திறந்தாங்க. அந்த உணவகத்து மூலிமா எத்தனையோ பேர்த்துக்கு ₹1 4 சப்பாத்தி அப்படி இப்படின்னு அந்த இதெல்லாம் கிடச்சிருக்கு. அதே சமயம் அந்த உணவு கொடுத்த சமயத்தில் நான் ஒரு முறை சென்னையில் இருந்தப்போ எனக்கு சில கையில் வருமானம் இல்லை, ரொம்ப இக்கட்டான சூழலாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஹாஸ்டலில் இருக்கிற இடத்துல நான் சாப்பிடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணப்போ எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அம்மா உணவகம் தான். அங்கே போய் சப்பாத்தி வாங்கிட்டு வந்துடுவேன், ஒரு ₹20 வெளியில் கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வந்துடுவேன், அது தொட்டு சாப்பிடுவேன். ஏன்னா ஒரு ஆட்சியினுடைய அமைப்பில் ஒரு சலுகை செய்திருக்கும் போது நம்ம இன்னொரு சலுகைக்கான ஆதரவு நம்மளுக்கு கிடச்சிருது. அதே சமயம் என்ன சொல்கிறது அந்த அம்மா ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் அந்த அம்மா கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டாக்கா அதிமுக ஆட்சி 2 சைடாக பிரிஞ்சதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. அதே சமயம் ஆட்சி எப்படி போகுமோ என்னமோன்னு. ஆனால் எடப்பாடி ஐயா இடையில கொஞ்சம் ஆட்சி பண்ணப்போ
என்ன சொல்கிறது, கொரோனா பீரியடாக இருந்தது. அந்த பீரியடுக்கு தகுந்த மாதிரி சில நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க. என்னென்னா இப்போ அவர் வந்து புதுசாக ஆட்சியில் உட்கார்ந்தோடனே எல்லாத்தையுமே எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறத விட அவர் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய செய்திருப்பாருங்கிறது என்னுடைய கருத்து. நான் பார்த்த வரைக்கும் அம்மா என்ன கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்களோ அதை இம்மி அளவு பெசகாமல் அதை அப்படியே அடி எடுத்து கொடுத்துருக்குறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே சமயம் இப்போ புதிதாக என்ன சொல்கிறது, விஜய் வர்றாங்கங்கிறாங்க, கமலஹாசன் வர்றாங்கங்கிறாங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் அழுத்தமாகவும் ஆணித்தனமாகவும் கொஞ்சம் யோசிச்சா சீமானுடைய பேச்சு கேட்ட வரைக்கும் ஓகே, இவங்க வந்தால் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் காப்பாற்றப்படலாம் அப்படிங்கிற அளவுக்கு தோணலில் இருக்குது. பட் வர்றவங்களுக்கு புதிய மாற்றத்துக்கு வழிவிடுங்க. மேலும் மேலும் பரம்பரையாக சுரண்டி திங்கிறவங்கன்னு அப்படியும் இது பண்ணுறத விட நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவங்களுடைய உறவுக்காரங்க, அவங்களுடைய சொந்தங்கள்னு அவங்க தான் அந்த எல்லா இதையும் கவர்மெண்ட் சட்டங்களுக்குள்ளே, சட்டசபையிலேயே பார்த்தாலும் சட்டங்களுக்குள்ளே பார்த்தீங்கனாலும் அவங்க தான் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கான வழிகள் அங்கே எதுவுமே இல்லை. அவங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பதவி இல்லை. இவருங்க போனால் இன்னொருத்தவங்களுக்கு அந்த பதவி வரும், அதில் அவங்களுக்கு ஒரு புதிய ஆட்சியினுடைய தன்மை நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் என்ன சொல்கிறது அமையலை. அதே சமயம் அம்மா இருக்கும்போது படிப்பினுடைய தன்மையை மேலோங்கி கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. சரிங்களா? அதில் வந்து என்ன சொல்கிறது, படிப்பில் என்னென்ன நீ என்ன வேணாலும் கொண்டு வா, அதுக்கு நான் எங்கள் பிள்ளையை நாங்கள் தயார் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த படிப்பினுடைய மேல்துவத்தை அதிகப்படுத்திக்கிட்டே வந்தாங்க. இங்கே வந்து என்னென்னா, தன்னுடைய குழந்தைங்க படிச்சுக்கணும், தன்னுடைய இது மட்டும்தான் முன்னேறணுங்கிற அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழலை பற்றி இவங்க பேசிட்டு, ஹிந்தி வரக்கூடாது, அது அந்த மொழி வரக்கூடாது, இந்த மொழி வரக்கூடாது, உலகளாவிய மொழியை நம்ம கற்றுக்கிறத உலகத்தில் என்னென்ன மொழி இருக்கோ அதை கற்றுக்கிட்டு நம்ம அங்கே வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அவனுக்கு அது கொஞ்சம் ஈஸி. ஆனால் நம்ம தமிழ் மொழி பண்பாட்டை காப்பாற்றணுங்கிறத நம்ம சட்டத்தில் எவ்வளோ அழுத்தமாக கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்துடணும். இப்போ நீ என்ன தான் படித்தாலும் உள்ள வந்தால் இதை பேசணும், அதே மாதிரி என்ன தான் படித்தாலும் உன்னுடைய விளம்பரங்களில் முதல்ல இந்த தமிழுக்கு தான் இடம் கொடுக்கணும்னு அப்படி சில சட்டங்கள் கொடுக்கணும். இப்போ சினிமாவில் ஒரு சட்டம் போட்டாங்க. என்ன சட்டம் போட்டாங்கன்னா, தமிழில் பேர் வச்சா வரி நீக்கும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அது மாதிரி தமிழினுடைய பண்பாட்டை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் இது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், நம்ம நாட்டுக்குள்ளே இருந்தால் இது செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழலை கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ வந்து என்ன சொல்கிறது, சட்டமும் ஆட்சியும் நல்லபடியாக நடந்தால் மக்கள் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. வேறு யாராவது வந்து அந்த ஆட்சியினுடைய தன்மையை கெடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் வரும். இங்கே ஒரு வகையில் சொல்ல போனால் பணம்ங்கிற ஒரு மலத்து மேலே படுற மாதிரி காசுக்காக ஆசைப்பட்டு எதையோ பண்ணி பிடிச்சி இன்றைக்கி பணத்தை விட்டெறிஞ்சால் என்ன சொல்கிற, தமிழக மக்கள் நாய் மாதிரி காலுக்கடியில் வந்து விழுந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. எங்கேயோ வேறு ஒரு இடங்களில் ஒரு தமிழை பற்றி கூவுறாங்கன்னோ அல்லது ஆட்சியை பற்றி பேசுகிறாங்கன்னோ இல்லை அரசுக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்குள்ளேயே நீங்கள் பின்னோக்கி ஓடி போய் பார்த்தா யாரோ ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது தமிழகத்தை காப்பாற்றணும்னா அந்த தமிழ் மேலே பற்று இருக்கிறவங்க, கல்வி மேலே பற்று இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று கூடணும். அவங்களுடைய சிந்தனை சாரங்களையெல்லாம் கலத்தாய்வு பண்ணி பேசணும். அதுக்கப்புறமா ஆட்சியில் யார் வரணும் அப்படிங்கிற ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும். அந்த புதிய மாற்றத்தை கொண்டு வரும்பொழுது சட்ட ஆலோசனையின்படி என்ன செய்யணும்னா, அவங்களுடைய சட்ட நடவடிக்கை இத்தனை ஆண்டு வரைக்கும் சரியாக இல்லைன்னாக்கா அது பகுதியிலேயே அவங்க ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பதவியினுடைய விஷயங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக நல்லாட்சி கிடைச்சாலும் கிடைக்கும். இன்னொன்று, ஏன் நல்ல ஆட்சி கொடுக்க முடியாது, அப்புறம் எதுக்கு நாடாளுற ஒரு பதவிக்கு நீங்கள் வரீங்க? உங்களோட குடும்பத்தையும் உங்களுடைய சூழலையும் வசதியும் பெருக்கிட்டு நீங்கள் ராஜா மாதிரி உட்காந்துக்கணும், உங்கள் குழந்தைகள்லாம் வெளிநாட்டில் பெரிய அளவில் பங்களாவை எடுத்து உட்காந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலா? இது நாட்டினுடைய நிலைமையை நான் திரும்பவும் சொல்கிறேன். தமிழ் அழியும், அதே சமயம் இறைவனுடைய பக்திகள் அழிஞ்சு போகும். இதில் வந்து இனம் மதம் அப்படின்னால எதுவுமே கிடையாது. எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் அவர்களுடைய தன்மை அழியும். ரெண்டாவது, மனிதனுக்கு மனிதன் இருக்கக்கூடிய ஈவு இறக்கங்கள் கெட்டு போகும். அதே சமயம் பெண்கள் நடமாடுறாங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா
உங்களுக்கான சுதந்திர நடவடிக்கைகள்லாம் இதில் கிடைக்காது, பத்திரமா ஒரு பொண்ணு போகுது வருதுன்னு. அம்மா ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ரோந்து பணின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லா பக்கமும் வந்தாங்க. எல்லா பக்கமும் என்னப்பா ஏன் இங்கே நிற்கிறீங்க, என்ன ஏது 6-7 பேர் ஒன்றா சேர்ந்து எதுக்கு இந்நேரத்துக்கு மேலே கூடி நிற்கிறீங்கன்னு அது ஒரு நடவடிக்கையினுடைய தன்மையை நான் பக்கத்துலேயே இருந்து சிலதெல்லாம் நம்ம கவனிக்க முடிஞ்சுது. சிலதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஏன் அதை பற்றி சொல்லணும் சுருக்கமாக அப்படின்னு சொன்னால், அந்த பீரியடில் ஏதோ ஒரு படம் ஒன்று வந்திருந்தது. நாங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் 2வது ஆட்டம் பார்த்துட்டு வெளியில் வரோம். ரோந்து பணியில் இருக்கிறவங்க நாங்கள் கிட்டத்தட்ட பொம்பளைங்க நாங்கள் நிறைய பேர் தங்கட்டி எல்லாம் எங்கம்மா போயிட்டு வரீங்க என்ன ஏதும்போது சினிமா போயிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா உடனே அந்த டிக்கெட் எல்லாம் வாங்கி பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி ரைட் படம் பார்த்துட்டு வரீங்களா, பத்திரமா போகுமா அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்குறோம். அதே சமயம் ஒரு பிரச்சனை நடத்துறதுக்கு ஒரு கலவரமாக என்னமோ வருது. அந்த கலவரம் நடக்கும்போது கலவரம் வந்தது தான் தெரியும். அதாவது வந்து எல்லா பக்கமும் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு. ஆனால் மடன் போலீஸ் படைகள் இறங்கினாங்க. அம்மாவினுடைய ஆட்சி காலத்தில் நான் சொல்கிறது இறங்கினாங்க. அடுத்து ஒருத்தருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் என்ன சொல்கிற அந்த கலவரம் எலும்புன இடம் தெரியாமல் ஒழிச்சாங்கன்னு சொல்லி சொன்னால் அம்மாவினுடைய ஆட்சியில் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போக முடியல, பஸ்ஸில் போக முடியல, பீச்சில் வர குளிக்கும்போது ஏதோ தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ சூழல்களில் எங்கே போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. மன உளைச்சல் அதிகமாகுது அப்படிங்கிறத விட பாதுகாப்பினுடைய பயம் கொஞ்சம் வேறு மாதிரி போகுது. ஏன்னா அண்ணான்னு ஓடி போய் ஒருத்தனை ஹெல்ப்பு கூப்பிட்டா அவனும் மோசமாக இருக்கிறவனா இருந்தால் நிலைமையை நினச்சி பாருங்கள். அதே சமயம் ஒரு வண்டி ஓட்டுறவங்களோ அல்லது பக்கத்தில் இருக்கிற ஒரு 10 பேராக இருந்தாலும் கூட எங்கே வந்து எங்களை கொஞ்சம் காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கூட அவங்க வீடியோ பிடிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற காலமாக இருக்குது. இதே வலைதளங்களில் ரொம்ப நிறைய மோசமான விஷயங்கள்லாம் வருது, குழந்தைங்க சீரழிகிறாங்கன்னு அம்மா ஆட்சியில் தெரிஞ்சதுனாக்கா முதல்ல அந்த வலைதளத்தையே இங்கே கொண்டு வந்து இறக்குமதி பண்ணாதீங்கிற அளவுக்கு அதில் இருக்கிற தேவையில்லாதெல்லாம் வரவே கூடாதுன்னு சைபர் கிரைமுக்கு பயங்கரமான ஆணையிட்டு இருப்பாங்க. அவங்களும் வலைதளங்களில் இந்த மாதிரி நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை பேங்காக பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அது மக்களுக்கு என்ன சொல்கிறது, திங்கவும் கழுவவுமே டைம் சரியாக இருக்குதுங்கிற மாதிரி ட்ராமா பண்ணிவிட்டு என்ன நடக்குது, பக்கத்து வீட்டுக்குள்ளே யாரையாவது வெட்டுனாலும் கூடி அன்னைக்கெல்லாம் ஒரு சண்டை நடந்ததுன்னா ஓடி போய் தடுத்த மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் யாரையாவது வெட்டுனாலும் கூடி அந்த சத்தம் அங்கே நடக்கிற எல்லாமே அந்த காதுகள் வழியாக கேட்டாலும் கூட சத்தியமாக எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்கள் உள்ள சிவனேன்னு தூங்கிட்டு இருந்தோமுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழலில் மக்கள் மத்தியில் எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுன்னு தெரியல. இதில் வந்து பெரும்பளவு சொல்லப்போனால் எல்லோரும் ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வுங்கிற ஒரு வார்த்தையை தவிர பெரிய வார்த்தைகள் இங்கே எதுவும் இல்லை. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தங்க ஒரு வீடியோவில் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்து அவங்கள வேணும்னே அடித்து முகமெல்லாம் வீங்க வச்சு ஒரு மாதிரியான சூழலாக்கி மறுபடியும் அவங்கள மன்னிப்பு வீடியோ போட சொல்கிற காலம் இது. அப்படி இருக்கும்போது சிந்தித்து செயல்படுங்கள், மாற்றத்தை உருவாக்குங்கள். அதைத்தான் நான் பெரிய ஒரு வேண்டுதலாக நான் வைக்கிறேன். யார் வந்தால் ஆட்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க. ஆட்சி சரியில்லைன்னா மீண்டும் ஒன்றுபட்டு இந்த ஆட்சி எங்களுக்கு சரியில்லை, வேறு ஆட்சி வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு புது வகையான தேர்தலை வர வைக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் எழுச்சி இருந்தால் மட்டும்தான் இது முடியும். இங்கே விதை தூவுறோம், அங்கே மரமாகுமா அல்லது காய்ந்த நிலங்களில் விழுகுதா அப்படின்னு தெரியலை.